Yo, what's up guys? Welcome back to my channel. என்னோட சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னா நம்ம கவினனை கூட மீன் பிடிக்க வந்திருக்கோம். எனக்கு இதை பற்றி ஒரு நாலேஜும் இல்லை, கவினனுக்கு தான் இதில் நிறைய நாலேஜ் இருக்குது. வணக்கம்ண்ணே. வணக்கம்யா. எங்கே வந்திருக்கோம்? நம்ம சுங்கைலிங்கியூ ஜோ மாவட்டத்தில் இப்படி ஒரு இடம் இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. அதாவது எங்கெங்கெல்லாம் சிட்டியில் இருக்கோ அங்கே நான் போயிட்டு வருவேன், எங்கெங்கெல்லாம் காடு இருக்கோ அண்ணன் போயிட்டு வருவார். ஸோ அண்ணன் ஒரு ப்ரொஃபஷனலான ஃபிஷர்மேன். மீனோட ஓகே, நான் பேர் மாற்றிட்டேன், அவர் பட்ட பேர் இஷ்டம். காஸ்டிங் ஜெவின். இருக்குல்ல, தீவிரவாதி மாதிரி இருக்கீங்க. கவு பண்ணுங்க சூடு. ஆமாம் ஃபெயிலுக்கு அதுமா அவங்கெல்லாம் பாருங்க கரெக்டாக அதுக்கான சூட்லாம் போட்டு வந்திருக்காங்க. நான் ஜிம்மு சட்டையை போட்டு இறங்கிட்டேன். எடுத்துட்டு வந்தேன். தேங்க்ஸ். நன்றி நன்றி நன்றி. தெரியும் அப்புறம் சூடா இருக்கும். இதில் தான் அண்ணன் பீர்லாம் அடிக்க வச்சிருக்காரு. தம்பி அது சில்ல பாக்ஸ் இல்லை. படிடா ஒழுங்கா படிடா. இல்லை அது எல்லாமே ஃபுல்லாக டூல்ஸ் இருக்கு. ஸோ நம்ம போட் எடுத்து தான் இறங்க போகிறோம். ரிவர் மாரி, ரிவர் சைடு. ஸோ மெயினாக என்ன மீன் ஃபோக்கஸ் பண்ணுறாருன்னா, என்ன மீன் நீங்கள் நம்ம தோமான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதாவது இங்கிலீஷில் ஸ்னேக் ஹெட், ஜெயண்ட் ஸ்னேக் ஹெட். ஆக்சுவலி இதில் நிறைய ப்ரீட் இருக்கு. அது நிறைய சயின்டிஃபிக் நேம் இருக்குல்ல, நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. அண்ணன் மீன் பிடிச்சா போட்டு சாப்பிடலாம். சுட்டா தலை எனக்கு சரி. தூண்டில் அப்படி எடுக்கணும். ஸோ இதுதான் அந்த தூண்டி. நைஸ் ஒன்று. பேக்கில் ஒன்று இருக்குது. ஏன்னா அது 5 ட்ராவலிங்கோட 5 பீஸ். சரி, நானும் முன்ன பேருக்கேன் ஸ்கூல் படிக்கிற டைமில் தூண்டிலாம் சொந்தமாக செஞ்சு போய் மீன் பிடிக்கிறது. இப்போ அதெல்லாம் ஒன்றுமே வேலையே செய்ய. சும்மா ஒரு கட்டையில் அதில் கயிறு கட்டி, ஆமாம், அப்புறம் அந்த கொக்கி இருக்குல்ல, பூக்கு, அது நாங்கள் சொந்தமாக சீவி கணக்க கையில் காசு இல்லையா. இப்போ நேரம் போட்டுக்கான இறங்குறோம். ஸோ எஸ் கைஸ், இதை பற்றி நம்மளுக்கு ஒரு நாலேஜும் இல்லை. என்ன ஒரு விஷயம்னா, நான் நேற்று போல் நான் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், என்னடா வீடியோ இதுக்கப்புறம் வீடியோ செய்ய முடியுமா? ஏன்னா ஃபுல்லாக வேலை வேறையா, ஆஸ் யூஷுவல் தான், இப்போ சொல்கிற மாதிரி தான் ஃபுல்லாக வேலைன்ட்டு என்னடா வீடியோ கண்டினியூ ஆகலன்னு கரெக்டாக ஒரு எனக்கு மெசேஜ் பண்ணுறாரு, கிஷோர் நாளைக்கு நான் மீன் பிடிக்க போகிறேன், ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, வரீங்களா அப்படின்னு கேட்டு. நான் எதுவுமே யோசிக்கலாம், நான் லீவ் எடுத்துகிட்டு நான் வரேனே அப்படின்ட்டு. ஸோ காலையில் 5:45 போல் எந்திரிச்சு இதோ இப்போ கிளம்பி வந்தோம். இப்போ மணி இருந்தால் அரௌண்ட் 7 o'clock ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ போய்கிட்டு இருக்கோம். பாருங்க நான் சுற்றி எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் என்ன ஒரு நல்ல ஒரு என்வாயர்மெண்ட் கிட்ட நான் வந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கேன். நல்ல ஒரு என்வாயன்மெண்ட், நல்லா இருக்கு இடம். சத்தியமாக பாருங்க, உள்ள ஒன்றே அழகாக இருக்கும். ரிவரில் போகிறப்ப நல்லா இருக்கும். தேங்க்ஸ், இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. தம்பி இன்னும் நிறையா இருக்கு. நன்றி சொல்வேன் தெய்வமே. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் டிக்டாக்ல அண்ணன் நிறைய காஸ்டிங் வீடியோலாம் போடுவார். காஸ்டிங்னா அந்த மீன் பிடிக்கிறது அந்த வீடியோலாம் போடுவார். நான் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், போய் பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. இல்லை நினைக்கிறேன் ஒரு வாட்டி நான் வந்துட்டேன்னா நானும் அடுத்த தூண்டிலாம் வாங்கி உங்க கூட சேர்ந்து பொம்புல இருக்கு. அது ஒரு வாட்டி அது ஒரு மாதிரி போதை ஆகிடும். நீங்க அப்படித்தானே ஆரம்பிச்சீங்க. ஆமா, ஒரு மீன் தூக்கிட்டீங்கன்னா அது அதோட கியான். நான் ஃபர்ஸ்ட் காஸ்டிங் போகிறப்ப 4 ட்ரிப்பில் எனக்கு மீனே மாறல. அருவான் பிடிக்க போனோம். 5ஆவது ட்ரிப்பில் மீன் மாட்டியோன்னே அதுதான் இங்கே விட்டுருக்கு பாருங்க. அது ஒரு மாதிரி போதை அப்படின்னு ஒரு விஷ போதை ஏற ஏற அப்படியே சாஞ்சிட வேண்டியதுதான். ஸோ இங்கே இருக்கிற கம்பம் ஃபுல்லாக இந்த அஸ்லிக்காரங்க இருக்கிற ஒரு கம்பம். பாருங்க வீடுலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. இன்னொன்று சும்மா யாருமே சாமானியத்தில் நுழைய முடியாது. ஸோ எங்களோட போட்மேன் இங்கே உள்ளவங்க. ஸோ அதனால நம்மளுக்கு இடம் கிடைக்கிது, இடம் கொடுத்துருக்காங்க. லேஸில் இடம் கொடுக்க மாட்டாங்க. ஓகே நைஸ், வந்துட்டோன்னு நினைக்கிறேன். போட் தெக்கோங்க இல்லாமல் நம்ம இங்கே பூந்தனா படத்தில் சொல்லுவானுங்க, மச்சா சுற்று போட்டானுங்கடா. அதே விஷயம் இங்கே நடக்கும். விட மாட்டாங்க வெளியால். சீக்ரெட் ஸ்பாட். ஸோ இதான் நம்ம ரேட் பண்ணுற இடமா? இல்லை, நம்ம உள்ள. ஓகே ஓகே ஓகே. ஓ யாச்சு இல்லையா? நினச்சா யாச்சு கொடுப்பாங்க. நைஸ், நைஸ் என்வாயர்மெண்ட், செம்மையாக இருக்குது. இந்த போட் சின்ன போட் தான். சின்ன போட். ஏன்னா இந்த இடம் ரொம்ப சின்னது. இன்னொன்று ரொம்ப கட்டெல்லாம் விழுந்துருக்கும். பெரிய போட் இருந்தால் மாட்டிக்கும்.
அதனால தான் இவங்க இந்த சைஸ் பாய்ப்பாங்க. ஓகே தான். அதான் என்னது உட்காந்த இடத்துல தானே. உட்காந்த இடத்துல நான் நிற்பேன், நீங்கள் அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஃபியூச்சரில் தூண்டி வாங்கிட்டு நீங்கள் நின்றுட்டு இருப்பீங்க ஃபியூச்சரில். ஹோப்ஃபுல்லிண்ணே. இதெல்லாம் டைம் எடுத்து வரணும்ல. நான் ஒரு டைம் எடுத்து வர்றதுக்கு எனக்கு அது ஒரு பெரும்பாடான ஒரு விஷயமா இருக்குது. டைம் அதுதான் பிரச்சனை. அவங்கவுங்க ஹீலிங்கிற பேரில் நாடு விட்டு நாடுக்கு போகிறாங்க. சொந்த ஊரில் ஹீலிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எனக்கு ஹீலிங் வந்து சில பேர் ஒரு டைப், ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு டைப். சில பேர் வெளிநாட்டுக்கு போய் சுற்றணுன்னுவாங்க, அது அவங்களோட இது. சில பேர் வந்து ஹைக்கிங் போவாங்க. ஆமாம். எனக்கு வந்து இந்தமாரி ஃபிஷிங், இந்த காட்டுக்குள்ளே போகிறது, கேம்பிங் பண்ணுறது, இதுமாரி ஃபிஷ்ஷிங், இது என்னோட டைப் ஆஃப் ஃபீலிங். ஸோ ஒரு ஆள் ஒவ்வொரு டைப்பில். ஆனால் என்னோட கொஞ்சம் ரிலேக்கான பட்ஜெட்டில் இருக்கும் உண்மையிலே. ஸோ இந்த 5000 6000 வராது. நம்ம மில்லியனர் ஆகிட்டோன்னே அப்போ பார்த்துக்கலாம். ஆமாம். நம்ம என்ன பண்ண அமேசான் போய் மீன் பிடிப்போம். அது என்னது அரைப்போமான்னு ஒரு மீன், அதை பிடிக்கிறது தான் பிளான். அது என்ன பெருசு திரும்ப செம்ம பெருசு, சாரியான பெருசு. அந்த மீன் பூச்சோங்கள இருக்கு, ஆளுங்க வளர்த்துட்டு விட்டுருக்காங்க. பூச்சோங் முன்ன ஜெயின்ல இருந்துச்சுல அந்த மீன். ஆமாம், இந்த மாதிரி ஆளுங்க வளர்த்துட்டு விட்டுட்டு பார்த்துக்க முடியலன்னு விட்டு அந்த பூச்சோங்க வந்து மீன் பிடிக்கிற இடத்துல ஒரு ஆள் பிடிச்சிருக்காங்க. ஆனால் பிடிச்சிட்டு விட்டுருவாங்களா நார்மலி கேட்ச் அண்ட் ரிலீஸ் பிடிச்சிருக்காங்க அந்த மீனை. அதோட செதில் கூட அவ்வளோ ஸ்ட்ராங் தெரியுமாண்ணே. கத்தியில் வெட்டினா கூட அதோட நெருப்பு ட்ரை பண்ணுமா பாருங்க. அந்த வீடியோவில் பார்த்துருக்கேன். இடுப்பு ஓகேயா? இடுப்பு வலிக்குதுன்னா இது வச்சுக்கோங்க. ஓகேண்ணா, எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே கைஸ், போட்டில் ஏறி விட்டோம். ஒரு தான் நம்ம போட்மேன் அபாங் மீ. அவரும் வந்து ஒரு ரொம்ப வருஷமாக மீன் பிடிக்கிறவராக இருக்கு. கவினனோட பழைய ஆள் இல்லைண்ணே. இவர் ரொம்ப பெருசு. abang berapa tahun 56. 56 வருஷம். Berapa tahun tengah buat fishing bang? Sini 3 tahun. 3 tahun. Abang fishing berapa tahun total? Bagi experience tu bang. Lagi 20 tahun sudah casting. 20 tahun, 20 வருஷம். Lagi umur 20 tahun. Sekarang umur 56 bang. Steady bang. So ஒரு வயசு 56, 20 வருஷமா மீன் பிடிக்கிறாரு. மீன் பிடிக்கிறது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டாரு. இதெல்லாம் ஸ்பாட் தான். ஏற்கனவே இங்கே மீன் அடிச்சிருக்கு. Tengok ikan besar nampak? Tomat. நம்பர் Nampak tu. Wah itu. Dia sudah makan itu lah. Wah itu. Tadi sudah makan. Dia sudah makan. இழுத்து பாருங்க. Tengok kasih angkat. Tunjuk. பாருங்க, நல்ல நேரம். லாக்க ரிலீஸ் பண்ணிட்டாடி. நைஸ். என்ன மாத்து கண்ணில் பட்டுச்சு. ஆனால் பொருசு தானே. இது ஒரு 2.5 கிலோ 2.5 கிலோ. நைஸ். இது ஒரு 2.5 கிலோ மீன் இது. அது இந்த இடம் கிஷோர். ஆக்சுவலி மீன் பிடிக்கிறதுல வந்துட்டு ரொம்ப வந்து பொறுமை முக்கியம். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட். ஸோ நம்ம எடுத்தோன்னே தூண்டி போட்டோன்னே வந்துட்டு இந்த மீன் கிடைக்காது. எஸ்பெஷலி இந்த தோமான் மீன் வந்து அதுக்கு மேலே இவன் நம்மகிட்டே விளையாட்டு எடுப்பான். எனக்கு என்னமோ இன்னும் ஒரு 20 வாட்டி 30 வாட்டியாச்சும் வந்து மீன் தூண்டி போட்டிருப்பாரு. இன்னும் எதுவும் மாட்டல. மாட்டினது வந்துட்டு அது ஆல்ரெடி ஒரு ஆள் வந்து கண்ணி வச்சிருந்தாங்க, ட்ராப் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அதில் மாட்டிருந்தது அவங்களுக்கு காட்டினது. வேற லெவல் பொறுமை வேணும். இன்னொன்று செம்ம ஒரு என்வாயர்மெண்ட் செம்மையாக இருக்கு. இடம் செம்ம அமைதியாக இருக்குண்ணே. பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதெல்லாம் நம்ம வீடியோ செய்கிறப்ப ரொம்ப சத்தமாக இருக்கும் சுற்றி முற்றி. இது நல்லா இருக்குது, பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக இருக்கும். அதை சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து என்னத்துக்கு வெயிட் பண்ணுறீங்கண்ணே?
இப்போ வந்து பூஜாங் திம்புல் ஆகும். கரெக்ட், அதே தான். ஸோ அந்த மீன் வந்து மேலே வந்து சாப்பிட்டுட்டு போவோம். இல்லை காற்று எஸ், காற்று எடுத்துகிட்டு அப்படி கீழே இறங்குவாங்க. இந்த மேலே காற்று இருக்கப்போ தண்ணி வந்து ஒரு மாதிரி ஸ்ப்ளாஷ் ஆகும். ஸோ அதில் கண்டுபிடிக்கிறது தான். டக்குன்னு அங்கே தூண்டில் போடுவோம். எனக்கு கிடைக்கலாம். அப்போ நானே தண்ணிக்குள்ளே இறங்கி போய் பிடிக்க ஆரம்பிச்சிடுவேன். நீ இருண்ணே, நீ உட்காருண்ணே, நான் போகிறேன்னு அப்படின்னுடுவேன். அது ஃபுல்லாக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து தண்ணி ஸ்ப்ளாஷ் ஆகிற அந்த இது தெரியுதோ டக்குன்னு காஸ்டிங் பண்ணுவாங்க. இடம் நல்லா அமைதியாக இருக்கா. எப்போ நான் கத்தி பேசிக்கிட்டு இருப்பேன், இங்கே நான் மெதுவாக பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னொன்று இங்கே முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப அமைதியாக தான் இருக்கணும். ரொம்ப சத்தமாக பேசக்கூடாது, கொயட்டாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற. இது என்ன பேர் சொல்லுவாங்கன்னு அதுக்கு பென்சில் அதான் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. Untuk potong nak keluar kok. Lalu goyang-goyang buah. Nampak? ஒரு மீன் மாட்டுறது சாதாரணமான விஷயமே இல்லை. அவ்வளோ சீக்கிரம் மாட்டானுங்க. கொஞ்சோண்டு தான் ஒரு ஸ்ப்ளாஷ் பண்ணிச்சு, விட்டு போச்சு. Oh shit, here we go again. பார்த்த மரத்திலே அவ்வளோ பெரிய மரம். இது வந்து டேம்ல உள்ள தண்ணி தான். அப்படியே இங்கே இறங்கி ஆறா போகுது. Nasi kalau tak ada orang saya selalu pergi sana. Dia tak nampak. உள்ளுக்கு விட மாட்டானுங்க. Naga sangkut. Tengok. Sangkut dia tu. இங்கே வந்துருச்சு. வாய் மூடுறா. மூடிட்டனே. இல்லனா வெளிய வந்து விழுந்திருக்குமே. இன்னும் கொஞ்ச நாள் சம்பவமா இருக்கும். என்ன ஒரு வீர விளையாட்டு. எனக்கு சாவபயத்தை காட்டிட்டாங்க பாருமா. Much later. ஓகே கைஸ், மணி இப்போ கரெக்டாக 12. ஸோ கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ அங்கே தான் நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ண போகிறோம். போட்டு கீழே தான் இருக்குது. அவ்வளோ கீழேருந்து மேலே வரதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. போட் சரியான இம்பேலன்ஸாக இருக்குது. கட்டை போட்டால் கொஞ்சம்னா விழுந்துருவோம். சாப்பிடுவோமாண்ணே? ஏன் எனக்குள்ள நாள் ஓகே. ஒன்று கும்பாவலா, ஒன்று மீன் மாடல லஞ்ச் எடுத்துகிட்டு மேபி 2 மணிக்கு மேலே நம்ம திருப்பி இறங்குவோம். அந்த சந்தைங்க மீன் மாட்டோன்னு தோணுது. அவ்வளோ பொறுமை இருக்குது உங்களுக்கு. எனக்கு தெரியாது கவினனுக்கு இவ்வளோ பொறுமை இருக்குன்னு. makan bang. Tak ada makan ni tengah. Memang petang tak makan lah. Malam baru makan. ஓகே காய்ஸ், ஸோ ஓரளவுக்கு சாப்பிட்டேன். ஏன்னா நாங்கள் காலையில் ஒரு நாசி லெம்மா வாங்கிட்டு வந்தோம். அது பார்த்தா சோறு ஊசி போச்சு. ஸோ இருக்கிற குரோப்போ சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கேன். அப்படியே தூக்கமாக இருக்காரு. கவினண்ணே தூங்க போகிறீங்க தானே? ஆமாம், அவனும் டயட்டில் தான் இருக்காரு. பேர்லாம் நல்லா இருக்கு. மீன் மேலே பண்ணுறேன். அது நார்மல் தானே, எல்லாம் எடுத்தோன்னே மாட்டிடுமானே. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்மளே மீன் எல்லாத்தையும் வாங்கி கொட்டி கூப்பிட்டு நம்மளே மாட்டி விட்டுருவோம். இல்லைன்னா வலை வீசுவோம். ஆனால் இது வந்து ஒரு செம்ம சேலஞ்சிங்கான ஒரு விஷயம்ண்ணே. பொறுமையே பெருமை. போய் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் சிறிது நேரம் கருத்து வருகிறேன். 2 hours later. மணி 3:30. நல்ல ஒரு தூக்கத்தை போட்டாச்சுல. சரி, நல்லா தூங்குனீங்களா? இன்னும் நல்லா தூங்கிட்டாரு. சரி, நல்ல ஒரு தூக்கம். இப்போ மறுபடியும் வேட்டைக்கு இறங்கியிருக்கோம். மறுபடியும் ஒரு ட்ரை பண்ணுறோம். ஸோ இது வந்து அன்டில் இருட்டுற வரைக்கும், அன்டில் ஒரு 6:30 7 o'clock வரைக்கும் மறுபடியும் கீப் ட்ரைங்களா. நான் போன வாட்டி அண்ணன் வந்திருக்காரு, பட் மீன் வந்து தப்பிச்சிருச்சு. இந்த வாட்டி அண்ணன் வந்து மறுபடியும் ட்ரை பண்ணுறாரு. அடுத்த வாட்டி தசியில் அப்படின்னா 2 தூண்டில போவோன்னு நினைக்கிறேன். நீங்கள் லெஃப்ட்டு, நான் ரைட்டு. சீஃபு மொதல் ஆரம்பிக்கிட்டோம். சீஃபு கிட்ட இருந்து நான் கற்றுக்கிறேன். ஓகே அபாங்கமியா? Ya. Try lagi. Try lagi sekali.
மணி 6:30 திட்டம் போட்டபடி மீன் நம்மளுக்கு சரியா மாட்டல. ஒருவேளை நான் வந்தனாலையோ. ஆனால் இந்த இடம் செம்ம சேலஞ்சிங்கான ஒரு இடம். ஸோ முடிச்சுட்டு இப்போ வெளியாக வரோம். ஓகே காய்ஸ், இப்போதைக்கு இதுதான் வீடியோ. மனம் உடைச்சிருக்க ஆளாக்கி விட்டுருச்சு நம்மளையா. ஏன்னா நானும் ஒரு யோசனையில் இருந்தேன். ஓகே படம் பிடிச்சி மீன் கூட ஒரு ஃபோட்டோ வச்சு எடுத்துக்கலாம். ஆக்சுவலி என்னென்னா மீன் பிடிச்சிட்டு எடுத்துகிட்டுலாம் போக மாட்டோம். அது நம்ம மறுபடியும் நம்ம அங்கேயே விட்டுருவோம். இங்கே ஏற்கனவே வந்து ஒரு ஆள் வந்துட்டு 10 கிலோ வரைக்கும் பிடிச்சிருக்காங்க மீன். அதே தோமான் மீன். பட் மீன் இருக்குது, ஆனால் விளையாட்டு காட்டுது. நானும் என்னமோ ஏதோ நினச்சேன். ஆனால் இது வந்து ஒரு ஈஸியான டாஸ்கே கிடையாது காய்ஸ். அதனால இருக்குது வேலைன்னு ஓடி திடீர்னு இந்தமாரி ஒரு சூழ்நிலை பார்க்குறப்ப செம்மையாக இருக்குது. எஸ், திஸ் இஸ் இட் கைஸ். ஸோ இதோட என் வீடியோ நான் முடித்து கொள்கிறேன். ஓகேண்ணா, பாய் பாய். இட் வாஸ் அ குட் டே ஆக்சுவலி. எஸ், நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு இடம். அதுதான் நான் அப்படியே ஜாலியாக அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். நல்லா இருந்துச்சு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தேங்க்ஸ்ண்ணே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். வாழ்த்துக்கள்.